நமச்சிவாய வாழ்க வளமுடன். கம்பங்குடி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்வில் பலரும் ஒரு விதத்திலோ இன்னொரு விதத்திலோ கடன் வாங்கியிருப்பார்கள். வீடு கட்டுவதற்கு பேங்க் லோன் கொடுக்கிறது, ஸ்கூட்டர் கார் வாங்குவதற்கு பேங்க் லோன் கொடுக்கிறது, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குவதற்கு பேங்க் லோன் கொடுக்கிறது. ஆக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு பலரும் கடனுக்கு பொருளை வாங்கி அனுபவித்து வருவார்கள். சில சமயம் இந்த கடனை தீர்க்க முடியாமல் பலவித காரணங்களால் குடும்ப சூழ்நிலையில் கஷ்டப்படுவார்கள். இப்படி கடனில் கஷ்டப்படுபவர்கள் அந்த கடனை தீர்த்து முடிக்க ஒரு வழிபாடு இருக்கிறது. அதுதான் பஞ்சமி வழிபாடு. பஞ்சமி திதி என்பது அமாவாசைக்கு மறுநாள், முதல் நாள் பிரதமை, இரண்டாவது நாள் திதியை, மூன்றாவது நாள் திருதிகை, நான்காவது நாள் சதுர்த்தி, அஞ்சாவது நாள் பஞ்சமி. பஞ்சமி என்றால் 5. பௌர்ணமி கழிந்தும் அதே மாதிரி பஞ்சமி வருகிறது. பஞ்சமி திதி என்று இது திருநாளாக கருதப்பட்டு அம்பாளுக்கு உகந்த நாள் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த திருநாளில் சக்தி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும். எல்லா நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்ததும் 5ஆம் நாள் வருவதுதான் பஞ்சமி திதி. இந்த தினத்தில் 5 வகையான எண்ணெய் கலந்து திருவிளக்கில் 5 பக்கங்களிலும் தீபமேற்றி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். ஆகவே கடன் பிரச்சனைகளும் பொருளாதார சிக்கல்களும் விரைவில் நீங்க வேண்டுமென்றால் அதை மனதில் வேண்டிக் கொண்டு, மனதில் பிரார்த்தித்து கொண்டு பஞ்சமி திதி என்று பராசக்தி தேவியை வழிபடுங்கள். நிறைவாக வழிபாடு முடிந்தவுடன் கல்கண்டு மற்றும் பழம், 5 வகை பழங்கள் இவற்றை நைவேத்தியம் செய்து அம்பாளை துதித்து பாட்டு பாடி வழிபாடு செய்யுங்கள். அம்பாள் அருளால் வெகு சீக்கிரமாகவே உங்களின் கடன் பிரச்சனை விலகும். கடன் தீர்க்க பஞ்சமி வழிபாடு செய்யுங்கள். கடனிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.